டிராவல்ஸ் அதாவது டீப்போடு ஏசி வண்டி, ஏசி காரு, இந்த மாதிரி ஃபோர் வீலரில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வண்டி, ஏசி காரு, ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறாரு. வந்து 2 கார் வச்சுருந்தார். டீப்போடு 2 கார் வச்சுருந்தார். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 10-15 வண்டி ஓடிட்டுருக்கு. 15 வண்டி ட்ராவல்ஸ் வச்சு டிரைவர் போட்டு ஓடிட்டுருக்காரு. ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கு என்ன மாதிரி சாதக கொடுப்பனை இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நான் சாதகம் பார்த்த ஒரு 15 வண்டி வச்சு ஓடிட்டுருக்காரு. பஸ்ஸு, லாரி, கார் எல்லாமே இருக்குது. ட்ராவல்ஸ் வச்சு அதுமாக ஓடிட்டுருக்காரு. தனுசு லக்கணம்னா ஆரம்பத்தில் 2 கார் மட்டும் தான் வச்சுருந்தார். அவர் தனுசு லக்கணம்னா லக்னாதிபதி குரு வில்லன்பு. ஒரு இலக்கை நோக்கிட்டாங்கன்னா அந்த இலக்கில் இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கரெக்டாக ரோட்டை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய சாதகம். அந்த சாதகத்துக்கு 8 கூடிய சந்திரன்னா எப்படின்னா ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரிலாம் கேட்டரிங் சம்மந்தப்பட்டது பண்ணுறது. அப்போ தனுசு லக்கணத்துக்கு 8 கூடிய சந்திரன். தனுசு லக்கணத்திலே லக்னாதிபதி குரு உச்சம் பெறார். தனுசு லக்கணத்துக்கு 8 கூடிய சந்திரன் 11ஆம் இடத்துல துலா ராசி சுவாதீனத்தில் இருக்கிறார். தனுசு லக்கண அதிபதி குரு மேசத்தில் உட்காந்துருக்கார். அப்போ மேசத்தில் உட்காந்துட்டு குரு நேராக சந்திர பகவானை பார்க்குறார். 7ஆம் பார்வையை சந்திர பகவான் குருவை பார்க்குறார். அங்கே புதன் இருக்கார். அப்போ தனுசு லக்கணத்துக்கு 10 கூடையும் புதன், 7 கூடையும் புதன், அது மேசத்தில் இருக்கார். அப்போ மேசத்தில் யாராக இருக்கிறாங்க? குரு இருக்கிறாங்க, செவ்வாய் இருக்கிறாங்க, புதன் பகவான் இருக்கிறார். 8 கூடையும் சந்திர பகவான் துலா ராசியில் இருந்துட்டு சுவாதீனத்தில் இருக்கார். லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் பார்வையாக புதனை பார்க்குறார், செவ்வாயை பார்க்குறார், குருவை பார்க்குறார். இவங்க 2 வண்டி வச்சுருந்தாருங்க. ட்ராவல்ஸ் 2 கார் வச்சுருந்தார். இன்றைக்கெலாம் 15 கார் இருக்குது. 15 கார், வண்டி, வாகனம் நிறைய போய்ட்டுருக்கு. ஆனால் பெரும்பாலும் அவர்கிட்ட அதிகமாக அவர் பேரில் அரிசி இல்லை, கொஞ்சம் மாற்றிக்கிட்டார். எல்லா அரிசியும் பண்ண முடியாது, ஒருத்தர் பேரில் இருக்கக்கூடாது சொல்லி நிறைய அதை மாற்றிக்கிட்டார். அப்படியே அப்போ இவங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்தலாம். வண்டி வாகனம் விபத்து கண்டம் ஆகாது. எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, 8ஆம் இடங்கிறது விபத்து கண்டம், பிரச்சனை சிக்கல், இன்சூரன்ஸு, டாக்குமெண்ட்டு. இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஒன்றில் அவரே அந்த சின்ன சிம்பிளான எஃப்சி டைம் டீ போட்டு தானே எஃப்சி டயத்தில் பார்த்திங்கன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் கிளைம் மாதிரி இன்சூரன்ஸே வந்துடும். 8 கூட இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது 8ஆம் இடம். சந்திரன் 8 கூடவே 11ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வண்டி வாகனத்துக்கு வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறதில் அவர் நல்லா தேர்ச்சி அடைஞ்சிருக்காரு. வருமானம் இருக்குது. வண்டிக்கு மேலே வண்டி வாங்கி நல்லா ஓட்டிகிட்ருக்காரு, வருமானத்தோடு இருக்கார். பாருங்கள், நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தனுசு லக்கணம், லக்னாதிபதி குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். மேசத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். 10க்கும் 7 கூடிய புதன் அங்கே உட்காந்துருக்கார். 7ஆம் பார்வையாக துலாவை பார்க்குறாங்க. அந்த 3 பேருமே 7ஆம் பார்வையாக துலாவை பார்க்குறாரு. அப்போ தனுசு லக்கணத்துக்கு 8 கூடிய சந்திரன் துலாமில் இருக்கார். துலா ராசி சுவாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார். அப்போ பாருங்கள், அடுத்து அவர் நீச்சத்தை நோக்கி போகிறார். அப்போ நான் சொன்னேன், கொஞ்சம் வண்டியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் பார்த்து சூதனம் போய்ங்க. நீச்சம் போகும்போது, நீச்சம் வரும்போது எப்போ உங்கள் ராசியில் பொதுவாக கோச்சாரத்தில் சந்திர பகவான் நீச்சம் வராரோ அப்போ மட்டும் அதிகமாக வண்டி ஓடாமல் நிப்பாட்டி வைங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் பார்த்து வைங்க. அந்த நீச்சல் முடிகிறது ரொம்ப நாள் ஆகாது. நீச்சல் முடிஞ்சுன்னு நீங்கள் ட்ரவலை மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி பாவலா பண்ணிட்டு வந்திருக்காரு. நல்ல வருமானம், நல்ல காசு, நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்காரு. அதாவது ட்ராவல்ஸ் வச்சு ஓட்டுறவங்க எப்படி எந்தெந்த ராசிக்காரங்க வைக்கலாம், இந்த ராசிக்காரங்க வைக்க முடியாது சொல்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இப்போ கடக ராசிக்காரங்க ட்ராவல்ஸ் வைக்கலாம். வண்டி வாகனம் வச்சு ஓட்டுறதுல நல்லாயிருக்கும். அப்போ மேச ராசிக்கு 2ஆம் இடம் சுக்கிரனாக வராரு. சுக்கிரன் ரிஷவ ராசி வராரு. ரிஷவ ராசிக்காரங்க அப்போ ரிஷவ ராசிக்கு 3ஆம் இடம் சந்திரனாக வராரு. அவங்களும் ட்ராவல்ஸ் வச்சு நடத்தலாம். அதில் வருமானம் வரும், வாழ்க்கையில் சேர்க்கலாம். வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன்.